இப்ப கூட நான் குடிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் கேட்டேன். சார் 2 minutes அப்படின்னாங்க. 2 hours ஆச்சு, ஆளே காணுமே. நானே எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுவேன். அதான் நானே போய் கொண்டு வந்துட்டேன். மா இங்க பாரு, இத பாருங்கம்மா. இந்த பெட்ஷீட் நான் வந்ததுல இருந்து மாத்தவே இல்லம்மா. அப்புறம் ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்ணவே இல்ல. ச்சே, எப்ப பாருங்க இந்த செல்போனை வச்சு இப்படியே நோண்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி நான் கூப்பிட வேண்டியதா இருக்கு தெரியுமா? இவங்களால எனக்கு தலைவலி அப்படியே அதிகமாயி நான் அப்படியே மயக்க போட்டு விழுந்துருவோம் போல இருக்குமா. ஏமா, இந்த ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க, அவங்கள வேற யாராவது இந்த இடத்துல போடலாம்ல. மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு உங்களை மாத்திருங்க, இல்லனா வேலையை விட்டு தூக்குமா. மா, இவங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் கெட்ட பேரு. வேலையை விட்டு தூக்கிருக்குமா, வைக்காதீங்கம்மா. இப்பவே அப்பா கிட்ட சொல்லி ரெசிக்னேஷன் ஆர்டர் கொடுங்க. என்ன பயந்துட்டியா? என் பையன் யாரையாவது பாராட்டி பேசினாதான் சந்தேகப்படணும். இப்ப அவன் சொன்னதெல்லாம் கம்ப்ளைண்ட் இல்ல, பாராட்டு பத்திரம். இவ இவ்ளோ குறை சொல்றானா, நீதான் இவனை கவனிச்சுக்க சரியான ஆளு. டேய், எனக்கு மித்ரா பத்தி வேணா எதுவும் தெரியாம இருக்கலாம். நான் ஓ அம்மாடா, உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படியா? அவ்வளோ நல்ல பையனா இருந்தா, ஐயோ பையன் பாவம் ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்படுவானேன்னு வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கணும்னு உனக்கு எப்ப தோணுச்சா? நாளைக்கு ஒரு நாள் தானடா, வீட்டுக்கு வந்துட்டேனா அப்புறம் ஓ இஷ்டத்துக்கு இருக்கலாம், சரியா? ஆமா, இதே சொல்லுங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். மித்ரா, கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ. உன் கஷ்டம் எனக்கு புரியுது, இருந்தாலும் ப்ளீஸ்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம், நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம், நான் பாத்துக்கிறேன். போடா, உன் ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் பேக்ல இருக்கு, அப்புறம் சேட்டை பண்ணாம ஒழுங்கா இருக்கணும். சரிங்க ஆபீசர். நல்லா பாத்துப்பியா? ஏய் மித்து, அப்பா மித்ரா, நீ அவன் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவன் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ். அதெல்லாம் பரவாயில்ல மேம். இருந்தாலும் நீ என் பையனை அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திருக்க கூடாது. மேம், சாப்பிட சொல்றது தூங்க சொல்றதையே அவர் கஷ்டமா நினைக்கிறாரு. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? அதுக்காகலாம் அவனை அப்படியே விட்டுறக்கூடாது, புரியுதா? அழுது அடம் பிடிச்சாலும் உங்க வேலைய கரெக்டா பாத்தரணும், சரியா? நீங்க வேற மேம், எப்ப வினய் சார பாத்துக்கிற பொறுப்ப டாக்டர் ஒப்படைச்சாரோ அப்பத்துல இருந்தே தன்னை பத்தி யோசிக்கிறதே இல்ல. ரொம்ப நன்றிமா. நன்றி எல்லாம் எதுக்கு மேம்? டாக்டர் எனக்கு செய்யறதுக்கு வேலை கொடுத்திருக்காரு, நான் செய்யறேன், அவ்வளவுதான். ஏமா மித்ரா, நீ எங்க இருந்து வர? உன் அப்பா அம்மா எல்லாம் என்ன செய்யறாங்க? மேம், இங்கதான் மேம் இருக்கேன், கோட்டர்ஸ்ல. அது இல்லம்மா, உங்க அப்பா அம்மா சொந்த ஊரை பத்தி கேக்குறேன். மேம், மித்ராக்கு அப்படிலாம் யாரும் இல்ல மேம்.
இப்போதைக்கு நம்ம மட்டும்தான். ஓ சாரிம்மா. நல்ல வேளை டாக்டர் கண்ணில் பட்டா. அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்தது கூட ஒரு விதத்துல நல்லதுக்கு தான். மித்ரா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம், சரியா? தேங்க்ஸ் மேம். உனக்கு எப்ப என்ன பிரச்சனைனாலும் எங்க கிட்ட சொல்லலாம். நீ எதுக்கும் தயங்க தேவையில்லை. தேங்க்ஸ் மேம். சரிம்மா, நீ வினய பாத்துக்கோ. ஓகே ம், மேம். சரியா? ச்சே. எப்படியாவது வெளியே போகணுமே. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. ஹாய் சார். ஹை. ஏதாவது ஒன்று பண்ணணுமே. தீபா, சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். அப்பா கிளம்பிட்டாங்க. ஆமா சார், இப்பதான் கிளம்புனாங்க. ஓ, நீங்க ஏன் சார் இவ்வளவு நேரம் தூங்காம இருக்கீங்க? நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் வேற இருக்கு சார். ப்ளீஸ் சார் ரெஸ்ட் எடுங்க. ஆமா, பெரிய டெஸ்ட். சரி, நான் தூங்குறேன், நீங்க போங்க. ம் ஓகே சார். அப்பாடா, அவங்கள காணோம். ஒருவேளை கிளம்பிருப்பாங்களோ. ஏய், இதுதான்டா சரியான டைம். மாட்டிக்கிட்டடா வினய், நல்லா மாட்டிக்கிட்ட. மித்ரா, நீங்களா? நீங்க என்ன இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? நான் கிளம்புறது இருக்கட்டும், சார் எங்க கிளம்பிட்டீங்க? அது அப்படியே சும்மா அப்படியே காத்து வாங்கலான்னு ஒரு சின்ன வாக். ரூம்ல ரொம்ப போர் அடிக்குது மித்ரா. ஆ, பார்த்தா அப்படி தெரியலையே சார். பிளான் பண்ணி திருட்டுத்தனமா எங்கேயோ கிளம்புற மாதிரிலாம் இருக்கு. ஏய் ஏய், இல்ல மித்ரா, சும்மாதான். இங்க பாரு, என்ன நீ ரொம்ப சந்தேகப்படுற, அப்புறம் அதெல்லாம் நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். உங்களுக்கு நாளைக்கு இம்பார்ட்டன்டான டெஸ்ட் எல்லாம் இருக்கு சார். அதுக்கு நீங்க இப்போ நல்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க சார். உள்ள போங்க. மித்ரா, ப்ளீஸ் மித்ரா. ஓ, ஒரு 10 நிமிஷம் நான் வெளில போனோன்னு அப்படியே ஓடி வந்துடுவேன். சாரி சார், நீங்க சொல்றத நம்பி என்னால எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. ஏற்கனவே பட்டதே போதும். உள்ள போறீங்களா இல்லனா டாக்டருக்கு கால் பண்ணவா? மித்ரா, ப்ளீஸ் மித்ரா, ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல சார், இந்த தடவை நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். உள்ள போங்க, ப்ளீஸ் போங்க.
ப்ளீஸ் மித்ரா ப்ளீஸ். வேணா நான் தனியா தானே போக கூடாது. வேணா நீங்களே கூட வாங்களேன். ஒரு சும்மா 10 நிமிஷம் இப்படி போயிட்டு அப்படி வந்துடலாம். ஓகேவா? என்ன விளையாடுறீங்களா? உங்களையே போக வேணாம்னு சொல்றேன், நீங்க என்ன கூப்பிடுறீங்க? இங்க பாருங்க மித்ரா, உங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும், சொல்லிட்டேன். அம்மா எவ்வளவு நேரம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பீங்க சொல்லுங்க? அப்படியே இருந்தாலும் எவ்வளவு நேரம் தூங்காம முழிச்சிட்டு இருப்பீங்க? உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு போறது எனக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஆக்சுவலி ஐ அம் a gentleman, you know. சொல்லுங்க, இப்போ நீங்க வந்தீங்கன்னா just 10 minutes அப்படியே போயிட்டு இப்படி வந்துடலாம். எனக்கும் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். பை தி வே உங்களுக்கும் என்ன பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். So now the ball is in your court. இவர் சொல்றதும் கரெக்ட் தான். எப்படியோ நம்மள ஏமாத்திட்டு ஓடிடுவாரு. போற இடத்துல ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் டாக்டருக்கு யார் பதில் சொல்றது? அதுக்கு பேசாம 10 நிமிஷம் இவர் கூடவே போயிட்டு வந்துடலாம். அதான் பெஸ்ட். ஹலோ, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க சொல்லுங்க? எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, நான் போகணும். கம் ஆன். சரி சார், நானும் வரேன். ஆனா 10 நிமிஷம் தான். வாவ், சூப்பர் மித்ரா. வாங்க வாங்க போலாம். அப்பா, உங்களை சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கு. வாங்க மித்ரா போலாம். சார் சார், மித்ரா கொஞ்சம் மெதுவா போங்க. மித்ரா, உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா என்ன பிடிச்சுக்கோங்க. ஆமா, இதுக்கே பயந்தீங்கன்னா எப்படி? இப்ப பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா போறேன்னு. வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம். மித்ரா, நீங்க வேற ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தீங்க. நான் வேற உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். என் மேல எதுவும் கோவலாம் இல்லைல்ல? அதான் வந்தாச்சு. நீங்க சீக்கிரமா என்ன கொண்டு போய் ரூம்ல விட்டீங்கனாலே போதும். டாக்டருக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், என்ன கொன்னுடுவாரு. ஓகே ஓகே ஓகே, கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். மித்ரா, உங்களுக்கு பசிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க முதல்ல எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட தலைவலியா போச்சு எனக்கு. ஏய், தலைவலியா? அப்ப நீங்க காபி குடிக்கணும். எனக்கு காஃபியே பிடிக்காது. ஏய், எனக்கு பிடிக்குமே. அங்க பாருங்க ஒரு கடை இருக்கு, போலாமா? ஓன். அண்ணா சொல்லுப்பா. 2 காஃபி. Thank you. காஃபி. சார், காஃபி குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? இப்போ என்ன அவசரம்? முதல்ல காஃபி குடிங்க. நல்லா இருக்குல்ல? நம்ம காஃபியை பிடிக்காது நீங்க? அது வந்து சரி குடிங்க.
முடிச்சிங்களா? கொடுங்க, நான் டஸ்ட்பின்ல போடுறேன். ம், போய்க்கோ. அண்ணா எவ்வளோண்ணா? 30 ரூபாப்பா. பேடிஎம் இருக்கா? ஐயோ அதெல்லாம் இல்லப்பா. அச்சோ, கேஷ் இல்லையே. நான் தரேன். தேங்க்யூ. 20 10 இந்தாங்க. தேங்க்யூ. சரிப்பா. போலாமா? போலாம் சார். ம். மித்ரா, ம்? நீங்க ஏன் எப்பவுமே சீரியஸாவே இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருந்தா அந்த நொடியே நாம செத்து போயிடுவோன்னு உங்களுக்கு ஏதாவது சாபம் இருக்கா? ஆமா என்னது ஆமாவா? சார். இப்போ நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். டைம் ஆகுது. பார்க்க தானே போறீங்க, வாங்க. உங்களுக்கு அது பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். மித்ரா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க. யாராவது வந்தாங்கன்னா எனக்கு குரல் கொடுங்க. ஆமா, உங்களுக்கு விசில் அடிக்க தெரியும்ல? சார், என்ன இடம் இது? எங்க போறீங்க? மித்ரா, இது தாரா வீடு. இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே. ஷார்ப்பா 12 மணிக்கு விஷ் பண்ணலான்னு சர்ப்ரைஸா வந்திருக்கேன். அதுக்கு எதுக்கு திருட்டுத்தனமா போகணும்? ஹே, ஹேரா போறதுல என்ன கிக் இருக்கு சொல்லுங்க. சரி, நீங்க இங்க இருங்க, நான் வந்துடுறேன். ப்ளீஸ். சார் சார். சார். தாரா, கொஞ்சம் பால்கனிக்கு வாயேன். வா சொல்றேன். There are 2 minutes. Hey, Vinay! What a Tara, surprise! happy birthday, happy birthday. நீ எப்படி வந்த? உனக்காக அந்த செவ்வாய் கிரகத்துக்கே போவேன். ஏன் வீட்டுக்கு வர மாட்டேனா என்ன? இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஏய், சரி சரி, டைம் ஆகுது. வெரி வெரி ஹாப்பி பர்த்டே டார்லிங். அடுத்த பர்த்டேக்கு நீ மிஸ்ஸஸ் வினயா தான் இருப்ப. தேங்க் யூ வினய். லவ் யூ so much டா. நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ஐ லவ் யூ டார்லிங். இரு, ஒரு நிமிஷம், அதை வந்துடுறேன். ஏய், எங்க போற? உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வாங்கி வச்சிருக்கேன். இதை வந்துடுறேன். வினய், இரு, வந்துடுறேன். ஹாப்பி பர்த்டே. அடப்பாவி, எப்படி? Happy birthday dear Tara darling. Happy birthday to you. Ud. Wow. Iru. Happy birthday. சார், டைம் ஆகுது சார். வாங்க. நீ கட் பண்ணு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். தரா, எனக்கு ஒரு பீஸ் கேக் கொடு. கேக்கா? ஏன் அவ்வளவு பிடிச்சிருக்கா என்ன? இல்ல, கீழே போ. சுஷு, வேண்டாமனே. இந்த நேரத்துல மித்ரா கூட வந்தேன்னு தெரிஞ்சா பர்த்டே பேபி 10 கலையிடுவா. இல்ல இல்ல, கீழே போறப்போ சாப்பிட்டு போலான்னு. கேக் ரொம்ப நல்லா இருக்கு, அதான். உனக்கு இல்லாததா? எடுத்துக்கோ. இந்தா. ஓகே, வா நம்ம போலாம்.
எவ்வளவு நேரம் ஆச்சு. தீபா என்ன காணோன்னு போன் வேற பண்ணிட்டா. இதான் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் அட சார். அதை விடுங்க, கேக் சாப்பிடுங்க. மித்ரா எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. ஷூ, அட என்ன நீங்க சாப்பிடுங்க. டைம் ஆயிடுச்சு. நீங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? உட்காருங்க, நாம போலாம். நீ பாருங்க, அப்புறம் ஏதாவதுன்னா டாக்டருக்கு யார் பதில் சொல்றது? அட என்ன நீங்க குழந்தை மாதிரி. உட்காருங்க, போலாம். இருங்க போலாமா? போலாம் சார்.